கொடைக்கானல் செண்பகனூர் தர்காவில் மழை வேண்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கந்தூரி விழாவின் போதே நகரின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. நீண்ட நாட்களாக நிலவிய தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் பெய்த இந்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அப்பகுதியில் இயங்கி வரும் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர் வெங்கடேஷ் பிரபு. இவர் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக புகார் அடைந்தது. மேலும் சாதி ரீதியான வார்த்தைகளால் மாணவியிடம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் போக்சோ மற்றும் தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிந்து ஆசிரியர் வெங்கடேஷ் பிரபுவை கைது செய்தனர். ஜப்தி நடவடிக்கையை கைவிடும் வகையில் இழப்பீட்டுக்கான காசோலையை திருப்பூர் மாநகராட்சி வழங்கியது. திருப்பூர் மாநகராட்சியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியருக்கு இழப்பீடு வழங்காததால் மாநகராட்சி அலுவலகத்தை ஜப்தி செய்ய கோவை முதன்மை தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. வீரபாண்டி ஊராட்சியில் பணியாற்றி பணிநீக்கம் செய்யப்பட்ட விக்டர் ஆரோக்கியசாமி என்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை மாநகராட்சி நிர்வாகம் வழங்காமல் தாமதித்து வந்தது. இதையடுத்து ஜப்தி நோட்டீசுடன் நீதிமன்ற பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்த நிலையில் பதறிப்போன அதிகாரிகள் உடனடியாக காசோலையை ஒப்படைத்தனர். காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய கோவில்பட்டியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளியின் மகன் ராஜா முத்துப்பாண்டிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரது பெற்றோர் ஆற தழுவி வரவேற்ற நிலையில் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் சால்வை அணிவித்தும் கிரீடம் அணிவித்தும் வரவேற்றனர். எக்ஸலன்சி சென்டர் அந்த மாதிரி வரும்போது இன்னும் அங்கேருந்து நல்லா ஒரு டெவலப்மெண்ட் வரும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அதுக்கேற்ற மாதிரி வெயிட் லிஃப்டிங் அந்த டெவலப்மெண்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் வீடுகள் மற்றும் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். குட்கா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி லாரி, 2 சொகுசு கார்கள், ஒரு ஆட்டோ, 1,49,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். கைதான வடிவேல் முருகன், கோட்டைசாமி, முனீஸ்வரன் மற்றும் கோபால் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை அருகே பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை அன்று விக்ரமசிங்கபுரம் பேருந்து நிறுத்தத்தில் சொரிமுத்து என்பவர் கொலை செய்யப்பட்டார். காவல்துறை விசாரணையில் ஆண்டனி பிரகாஷ் என்பவரின் மனைவியுடனான திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த அவர்களின் 4 வயது மகனை 2020ஆம் ஆண்டு சொரிமுத்து கொன்றது தெரியவந்தது. மேலும் இதற்கு பழிதீர்க்கும் வகையில் சொரிமுத்து கொலை செய்யப்பட்டது உறுதியானதால் ஆண்டனி பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடியை சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் அவரது கணவர் மற்றும் மைத்துனர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமணமாகி 4 ஆண்டுகளே ஆவதால் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த உறவினர்கள் ஆர்டிஓ விசாரணை நடத்த வலியுறுத்தினர். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூரில் போதை மாத்திரை விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 12ஆம் தேதி அருண் என்பவர் விற்பனைக்காக 200 மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்ததாக கைதானார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்த 2 இந்த மாத்திரைகளை அனுப்பியது தெரியவந்தது. இதையடுத்து நாக்பூருக்கு சென்று விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 2 கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2350 போதைத்தன்மை கொண்ட வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 லேப்டாப்புகள் மற்றும் 8 செல்போன்களையும் பறிமுதல் செய்த நிலையில் 2 கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆண்டிப்பட்டி மகாலட்சுமி அம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். குறும்பாகுல மகாலட்சுமி கருப்பசாமி கோயில் முன்பு 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரையில் வரிசையாக அமர்ந்து பூசாரி கையால் தலையில் தேங்காய் உடைத்துக் கொண்டனர். சிலர் சாட்டையடி வாங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிதம்பரம் அருகே நிலத்தகராறு காரணமாக அரசு பேருந்து ஓட்டுநர் உட்பட 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பால்வார்த்துனான் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணனும் அவரது சகோதரர் முறை உறவினர் ராமகிருஷ்ணனும் வயலில் உள்ள மோட்டார் கொட்டகைக்கு சென்றபோது வெட்டி கொலை செய்யப்பட்டனர். அவரது உடல்கள் இருந்த சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள் கொலையாளிகளை உடனே கைது செய்ய கோரி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
சென்னையை அடுத்த ஆவடியில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி மூலம் திரட்டப்பட்ட 15 லட்சம் ரூபாய் நிதி அடையாறு புற்றுநோய் மையத்திற்கு வழங்கப்பட்டது. முன்னதாக மாரத்தான் நிகழ்ச்சியில் பேசிய சட்டப்பேரவை கூடுதல் செயலாளர் தேன்மொழி தானும் ஒரு புற்றுநோயாளிதான் என்று கூறி கண் கலங்கினார். So you don't think I will not get it or you will not get it. So everyone is prone to that. So better be careful. My simple advice from you children is that you have your food at home. Don't take outside food. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். சில நாட்களுக்கு முன்பு சிறுகுடி கிராமத்தைச் சேர்ந்த பிரதீப் என்பவரின் பிறந்தநாளை சந்தோஷ் என்பவர் நண்பர்களுடன் இணைந்து கொண்டாடியுள்ளார். அப்போது பட்டாக்கத்தியால் கேக் வெட்டிய நிலையில் பிரதீப், சந்தோஷ் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சித்தூர் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். காட்டுக்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரபு மற்றும் மாதவன் ஆகிய இருவர் வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது விபத்தில் சிக்கினர். இதில் பிரபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த மாதவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிய வாகனம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் சாலையில் கிடந்த 4 கிராம் தங்க டாலரை மீட்ட 7 வயது சிறுமி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். ரிஸ்வானா என்ற 7 வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தங்க டாலரை கண்டெடுத்துள்ளார். பின்னர் தந்தையுடன் ஆர்கே நகர் காவல் நிலையத்திற்கு சென்று அதனை ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் அந்த தங்க டாலரை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். மேலும் சிறுமிக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஜூஜுவாடி ஆர்டிஓ சோதனைச் சாவடிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,36,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையின் உள்வழி மற்றும் வெளிவழி சோதனைச் சாவடிகளில் 3.5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தப்பட்டது. இதில் உள்வழிச் சாவடியில் 2,02,800 ரூபாய் மற்றும் வெளிவழிச் சாவடியில் 1,33,400 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தனர். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு சார். பார்த்து நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நேராக பார்க்குறேன். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சரின் வீட்டிற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்தினார். இதேபோன்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் உள்ளிட்டோரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளையொட்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா 2 கிராம் தங்கம் வழங்கினார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் நேற்று பிறந்த 3 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கியதுடன் குழந்தைகளை எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தார்.